வணக்கம். நிதின் கட்கரி, நரேந்திர மோடி, அடானி, அம்பானி, ஹர்தீப் சிங் புரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்கள் மாருதி, ஹுண்டை, டொயோட்டா, ஹீரோ மோட்டோ கார்ப், டிவிஎஸ், இது போன்ற அனைத்து கம்பெனிகள் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆக போகிறார்கள். என் கையில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ்கள் ARIA உடைய ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இன்னொரு கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதத்தை பாருங்கள். சியாம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மேனுஃபேக்சரர்ஸ்கள், கார், பைக் தயாரிக்கக்கூடிய இந்த கம்பெனிகள், அவர்கள் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எழுதிய எச்சரித்த இந்த கடிதம், இதை பற்றி நேற்றும் ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். இன்னைக்கு இன்னொரு ரிப்போர்ட். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் நீதி ஆயோக் வெளிவிட்ட 2011ஆம் ஆண்டு வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட் காப்பி. ரோட் மேப் ஃபார் எத்தனால் பிளெண்டிங் இன் இந்தியா 2020 to 2025. இந்த மூன்று விஷயத்தை பற்றி நாம் பேச போகிறோம். இதை தாண்டி எந்த அளவில் கார் கம்பெனிகள் கூட இதனால் அரசாங்கத்துடைய கைக்கூலியாக மாறிவிட்டார்கள். கார் அண்ட் பைக் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்கள் கூட இன்னைக்கு மக்களை பற்றி துளி கூட கவலைப்படுவதில்ல. இதனால் அரசாங்கத்துடைய கைக்கூலியாக மாறி உங்களிடம் அவர்கள் எப்படி போய் பேசுகிறார்கள், அதையும் நீங்க இந்த பதிவில் மிக ஆழமாக பார்க்க போறீர்கள். முதலில் ARAI ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இந்த நாட்டில் எந்த கார் வந்தாலும் எந்த பைக் வந்தாலும் அந்த ARAI உடைய அந்த சர்டிபிகேஷன் இல்லாமல் அவர்களால் காரையும் மேனுஃபேக்சர் செய்ய முடியாது, அதை விற்கவும் முடியாது. இப்ப இந்த நிறுவனம் 2014 இருந்து 2015ஆம் ஆண்டு வரை ஒரு ரிசர்ச்சை டெஸ்ட் செய்திருக்கிறார். ஒரு ஸ்டடி நடந்திருக்கு. இந்த ஸ்டடி வெறும் ARAI மட்டுமல்ல, இந்த ஸ்டடியில் IOCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், IIP, இந்த இரண்டு அமைப்புகளும் இதுல கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களோட ரிசல்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா மெட்டல் அண்ட் கோட்டிங்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த டேங்க்ல எல்லாம் துருப்பிடிக்கிறது அதெல்லாம் அப்ப அவர்களுடைய ரிசர்ச்ல வெளிவரல. ஓகே, ஆனால் இந்த ரிப்போர்ட் மிக தெளிவாக எடுத்து வைத்த விஷயம் ரப்பர், இலாஸ்டிக், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், சீலண்ட், பைப், இது போன்ற அனைத்துமே டேமேஜ் ஆகியிருக்கிறது. இது மட்டுமல்ல, பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கி இருக்கிறது. இதையும் தாண்டி E20 எத்தனால் 20% மிக்ஸ் ஆன இந்த பெட்ரோலை நீங்க போட்டீர்கள்னா வாகனத்தில் ஒரு மிக பெரிய அளவில் டேமேஜ் ஏற்படும். இது மட்டுமல்ல, ஃபியூல் கன்சம்ஷன் இதிலும் 6% டிபெண்டிங் ஆன் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள். பழைய வண்டியாக இருந்தால் 15-20% வரை மைலேஜ் டிராப் ஆகும். புதிய வண்டியாக இருந்தால் 6% மைலேஜ் டிராப் ஆகும். இந்த இடத்தில் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது? கார் கம்பெனிகள் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் இல்லையா? அவர்களுடைய பெயர் டேமேஜ் ஆயிரும் இல்லையா? அந்த கார் கம்பெனிகள் கூட இன்னைக்கு அரசாங்கத்துடன் கை கோர்த்து உங்களிடம் இருந்து பல விஷயங்களை மறைத்து வருகிறார்கள். பொய்களை அடுக்கடுக்காக பேசி வருகிறார்கள். ஜூலை 4ஆம் தேதி இதுதான் நடந்தது. சனிக்கிழமை அன்று கார் கம்பெனிகள், அதில் ஹுண்டை, டொயோட்டா, மாருதி, டிவிஎஸ், பஜாஜ், இது போன்ற அனைத்து கம்பெனிகளுமே கலந்து கொண்டார்கள். அவர்கள் எடுத்து வைத்த விஷயம், எத்தனால் E20 பெட்ரோலை நீங்க போட்டீர்கள்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவர்களுடைய மேனுவல், நீங்க பைக் கார் வாங்கும் போது ஒரு புத்தகம் கொடுப்பார்கள் அந்த வண்டியை பற்றி, என்ற வாகனத்தை பற்றி. நம்ப மாட்டீர்கள் நீங்க, மாருதி இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் விற்கக்கூடிய கார் இந்த பிராண்டுடைய கார் தான். அவர்கள் போய் பேசியிருக்கிறார். அடுத்தபடியாக ஹீரோ மோட்டோ கார்ப், ஸ்பிளெண்டர், பேஷன் பிளஸ், இது போன்ற ஏராளமான வெஹிக்கிள்ஸ்களை விற்கக்கூடிய இந்த கம்பெனி, இவர்களும் டாப் நம்பர் 1ல இருக்கக்கூடிய கம்பெனி, போய் பேசியிருக்கிறார்கள். டொயோட்டா, ஜாப்பனீஸ் கம்பெனி, மிகவும் நம்பிக்கையான ஒரு கம்பெனி, இவர்களும் உங்களிடம் இருந்து போய் பேசியிருக்கிறார்கள். இதை தாண்டி என் கையில் இருக்கக்கூடிய இந்த கடிதத்தை பற்றி மிகவும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆட்டோமொபைல் கம்பெனிகள்
அவர்கள் எழுதிய இந்த கடிதம் நேரடியாக அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் E20 பெட்ரோலை பற்றி. அனைத்துமே ஒவ்வொன்றாக இதற்கு மேல் கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் மக்களை மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களுடைய உழைப்பையும் அலைக்கழித்து வருகிறார்கள். இந்த ரிசர்ச் டாக்குமெண்ட்ல, அதாவது எத்தனால் பிளெண்ட் இன் இந்தியா 2020 to 2025 நீத்தி ஆயோகோட இந்த ரிப்போர்ட்ல 18-19 பேஜ் நம்பர் 18-19 இதுல நீங்க போய் பார்த்தீர்கள்ல தெளிவாக அவர்கள் எழுதிய விஷயம், கண்டினியூ டிஸ்கஷன் ஆன் வெஹிக்கல் டெக்னாலஜி மெட்டீரியல் காம்ப்ளிசிட்டி ஃபார் E20 இன்ஜின் டியூனிங். E20 பெட்ரோல் போட்டதனால் என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் நடக்கும் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதில் மிக தெளிவாக டேபிள் நம்பர் 3.1 உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல அதை நீங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 20ல டேபிள் நம்பர் 3.1 இதுல அவர்கள் எழுதிய விஷயம், ரப்பர் டேமேஜ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் E20 vehicles. E10 பெட்ரோல் எந்த வாகனத்தில் நீங்க போட்டுக்கொண்டு இருந்தீர்களோ அந்த வாகனத்துல E20 பெட்ரோல் போட்ட உடனேயே அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ரப்பர், பிளாஸ்டிக், எலாஸ்டிக் போன்ற பொருட்கள் அழுக தொடங்கிவிடும். இட் இஸ் ரிட்டன் in 2021 document it is written. அதற்கான ஆதாரத்தை நீங்க பார்க்கிறீர்கள். இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இருங்க, இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சிருக்கும் முன்பு சிறிய கோரிக்கை இந்த சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்ததை நீங்க தெரிவிக்கலாம். ARAI உடைய ரிசர்ச் டாக்குமெண்ட் இது. வாகனத்துடைய டெக்னாலஜி பற்றி ஸ்டடி ஆன் E20 வெஹிக்கிள் இங்க எப்படி நடந்தது, இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் IIP மற்றும் ARAI இவர்கள் 2014ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரை ஒரு ஸ்டடியை ரிசர்ச் செய்திருக்கிறார்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரியுடன் இணைந்து இதுல மெட்டீரியலுடைய டெஸ்டிங் நடந்திருக்கிறது, ஃபியூலோடைய டெஸ்டிங் நடந்திருக்கிறது, மைலேஜோடைய டெஸ்டிங் நடந்திருக்கிறது, மெட்டீரியல் அதாவது பிளாஸ்டிக் போன்ற பொருட்களுக்கான அந்த ஃபைண்டிங்கும் நடந்திருக்கிறது. இதுல தெளிவாக அவர்கள் எழுதிய விஷயம், இந்த வாகனங்கள் 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு வந்த வாகனங்கள் எல்லாமே E0 அதாவது 100% பெட்ரோலில் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள். இதுல எப்படியாவது ஒரு 5% 10% வரை அது தாக்கு பிடிக்கும். ஆனால் E20ஐ நீங்க போட்ட உடனேயே மெட்டல்ல அவ்வளவு சீக்கிரம் துருப்பிடிக்கவில்லை என்றால் கூட, மெட்டல் அவ்வளவு சீக்கிரம் பிரச்சனை வரவில்லை என்றால் கூட அதுல பொருத்தப்பட்ட பிளாஸ்டிக், ரப்பர், எலாஸ்டிக் போன்ற பொருட்கள் அழுகி போகும். இது ஸ்டடீஸ் ஆன் E20 இன் இந்தியா என்கிற இந்த தலைப்பு 3.1 பேஜ் நம்பர் 17. இப்போ பேஜ் நம்பர் 17லயே மேட்சிங் ஹையர் எத்தனால் பிளெண்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் ஆன் வெஹிக்கிள்ஸ், வாகனத்துல வரக்கூடிய குளறுபடிகள் அதை பற்றியும் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். In order to use higher ethanol blend, vehicles are supposed to be designed holistically to take care of material complicity, engine tuning, spark timing and optimization. E20 வாகனத்தில் இந்த பெட்ரோலை நீங்க போடலாம், ஆனால் E20 இல்லாத வாகனத்தில் இந்த பெட்ரோலை நீங்க போடக்கூடாது. அதற்காக ஸ்பெஷலாக நாங்க இந்த வாகனத்தை தயாரிக்க வேண்டும். அப்போ 2023ஆம் ஆண்டுக்கு பின்பு தானே E20 வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பித்தது. B6 பாரத் 6 அந்த மாடலுக்கான வண்டியில கிட்டத்தட்ட 400ல இருந்து 800 மணி நேரம் வரை இந்த டெஸ்டிங் நடந்திருக்கு. 6% மைலேஜ் டிராப் ஆகி இருக்கிறது. மைலேஜ் எல்லாம் இந்த ரோட்ல எல்லாம் ஓட்டி பார்க்க மாட்டார்கள், வண்டி அப்படியே ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அதுலயே 6%. அப்போ ஆன் ரோட் கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கும்னா 15 to 20%, ஒரு சில இடங்கள்ல 30% வரை இந்த மைலேஜ் டிராப் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ரிசர்ச் ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் இன் ஆர் கண்ட்ரி. இந்த ப்ராஜெக்ட் இந்தியாவில் ஹாண்டாவுடைய R&D, மாருதி இது போன்ற பல்வேறு கம்பெனிகள், ஃபோர்ட் மோட்டார்ஸ், அப்ப இருந்த ஃபோர்ட் மோட்டார்ஸும் இதுல அந்த வாகனங்களை எல்லாம் வாங்கியிருக்கிறார்கள். அந்தந்த வாகனங்கள்ல எடுத்து வைத்து இந்த டெஸ்டிங்கை செய்த போது அவர்களுக்கு கிடைத்த ரிசல்ட், இது போன்ற வாகனங்களில், அதாவது E20 இல்லாத வாகனங்களில் நீங்க இந்த பெட்ரோலை போட்டீர்கள்னா அந்த வண்டியை நீங்க எப்பவுமே
ஓட்டக்கூட முடியாது. E5 பெட்ரோல் 2015ஆம் ஆண்டுல வெளிவந்தது. அது குறைந்த அளவில் எத்தனால், பட் அது அக்செப்ட் ஆயிருச்சு. E10 பிளெண்டிங் நடந்தது 2019ஆம் ஆண்டுல இருந்து. 90% பெட்ரோல், 10% எத்தனால், அதையும் வாகனம் எடுத்துக்கொண்டது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய E20 இந்த வாகனம் இல்ல இந்த போன்ற எந்த வாகனமாக இருந்தாலும் அதை நீங்க இந்த பெட்ரோலை வைத்து ஓட்ட முடியாது. இது மட்டுமல்ல, இப்ப அந்த சியாமுடைய ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அதற்கு முன்பு எந்த அளவில் நீங்க நம்பி எந்த கம்பெனிகள்ல இருந்து வாகனங்களை வாங்குறீர்களோ அந்தந்த கம்பெனிகள் எப்படி உங்களிடம் பொய் பேசியிருக்கிறார்கள் அதையும் நீங்க பாருங்கள். முக்கியமாக 3 கம்பெனிகளை நான் உங்களுக்கு முன்பெடுத்து வைக்க போகிறேன். மாருதி சுசுகி, ஹீரோ மோட்டோகார்ப் மற்றும் டொயோட்டா. இவர்களுடைய மேனுவல் புத்தகம் இருக்கும் இல்லையா, அந்த பைக் காருடன் கிடைக்கக்கூடிய புத்தகம், அந்த புத்தகத்தில் இவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் அதை நீங்க பாருங்க. மாருதி சுசுகியோடைய யூசர் மேனுவல், டெஸ்டட் இன் ஓல்டர் E10 compliant vehicle on E20. பழைய வாகனங்களில் E20 இந்த பெட்ரோலை ஊத்தி நாங்க டெஸ்ட் செய்து பார்த்தோம். ரிகார்டிங் wear and tear, corrosion, durability claimed many in pre-2023 cars are safe. நாங்க டெஸ்ட் எல்லாம் செஞ்சு பார்த்தோம். 2023ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வந்த வாகனத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் வரவில்லை என்கிற இந்த விஷயத்தை யார் கூறினார்? மாருதி சுசுகி கூறுகிறது. ஆனால் அவர்களுடைய ஓனர் மேனுவலை எடுத்து படித்து பார்த்தோம். மோஸ்ட் மேனுவல் காம்ப்ளெக்சிட்டி ரெக்கமெண்ட் E10 or lower. அவர்களே தன்னுடைய யூசர் மேனுவல்ல E10 இந்த பெட்ரோலை மட்டுமே நீங்க போடுங்க, இல்லைன்னா உங்களுடைய வண்டி சீர்குலைந்து. E20 வாகனங்கள் ஹையர் பிளெண்ட் E20 are not recommended, can be potentially void warranty or cause component damage. இது மாருதியோடைய ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நாட் மை ஸ்டேட்மெண்ட். E20 கம்ப்ளைண்ட் இல்லாத வாகனங்களில் நீங்க இந்த பெட்ரோலை போட்டீர்கள்னா வேர் அண்ட் டேர் நடக்கும், துரு பிடிக்கும், உங்களுடைய வண்டி பாலடைந்து போகும். E20 ஸ்டிக்கர் எந்த ஃபியூல் கேப்ல ஒட்டி இருக்கிறதோ, அதுவும் 2023ஆம் ஆண்டுக்கு அப்புறம் வந்த அந்த வாகனங்களில் மட்டும்தான் நீங்க E20 பெட்ரோல் போடுங்க. இது மாருதியோட ஸ்டேட்மெண்ட். பட் அன்னைக்கு என்ன சொன்னார்கள்? எல்லா வண்டியிலும் டெஸ்ட் செய்து பார்த்ததும் எந்த பிரச்சனையும் வரவில்லை. ரெண்டாவது, ஹீரோ மோட்டோகார்ப் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நோ ஹையர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் டேமேஜ் இன் சர்வீஸ் ரெக்கார்ட். எங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்டு ரொம்ப கிளீனா இருக்கு. ப்ரீ 2023 2023ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வந்த அந்த வண்டியெல்லாம் எங்களுடைய ஒர்க் ஷாப்ல போய் பாருங்க, எந்த பிரச்சனையுமே வரும். ஆனால் இதே ஹீரோ மோட்டோகார்ப் தன்னுடைய மேனுவல்ல என்ன எழுதுகிறார்கள்? Many pre-April 2023 models, it is recommended not to use petrol containing more than 20% of ethanol to avoid any damage to engine and other parts. E20 இதற்கு மேல இருக்கக்கூடிய எந்த பெட்ரோலையும் நீங்க ஊத்தக்கூடாது. அதுவும் 2023ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தயாரித்த வண்டிகள். அதற்கு முன்னாடி நீங்க E20 போடவே முடியாது. மூன்றாவது கம்பெனி டொயோட்டா, மிகவும் ரிலையபிளான கம்பெனி, டொயோட்டா கிளியோஸ்கர். இந்த கம்பெனி இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? வெஹிக்கிள் அண்டர்கோ எக்ஸ்டென்சிவ் டெஸ்டிங். இனோவா கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டியூ டு கண்டான்மெண்ட் ஃபியூல் தான் இந்த வண்டியில அந்த மனிஷ் கஷ்யப்புடைய அந்த வாகனத்துல ஒரு பிரச்சனை வந்தது. அதை பற்றி அவர் பேசுறார். E20 வச்செல்லாம் இந்த வண்டி கெடல சார், இது ஏதோ கலப்படமான எண்ணெய் போட்டு விட்டுட்டாரு, அதனால இது நடந்துச்சு. அவருடைய யூசர் மேனுவல் என்ன கூறுகிறது? இட் கிளியர்லி ஸ்டேட்ஸ் கம்பேட்டபிலிட்டி அப் டு E10 only. Higher ethanol blend which is above 10% are not recommended, may cause damage to fuel system components, reduced performance or warranty issue. எங்களுடைய வண்டியில டொயோட்டா வாகனங்களில் E10 மட்டும் தான் நீங்க மேக்ஸிமம் போடணும். அதற்கு மேல இருக்கக்கூடிய எந்த விதமான கலப்படத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த வண்டியில இருக்கக்கூடிய காம்பனன்ட் இந்த வண்டி டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. Now you have seen these three. Now I'll come to my another segment which I told yesterday. அந்த வீடியோவை நான் இந்த வீடியோட இணைச்சு போட்டு காட்டுறேன். நீங்க போய் பாருங்க அந்த வீடியோல என்னெல்லாம் நான் பேசியிருக்கேன். இந்த என் கையில் இருக்கக்கூடிய இந்த சியாமுடைய கடிதம் எந்த அளவில்
இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறது, எந்த அளவில் இந்த கம்பெனிகள் எச்சரிக்கை கொடுத்து அரசாங்கம், நிதின் கட்கரி, நரேந்திர மோடி, ஹர்தீப் சிங் புரி போன்ற நபர்கள் இவர்கள் கொடுத்த அந்த எச்சரிக்கையை மீறி இவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை, அவர்களுடைய வாகனங்களை அழித்திருக்கிறார்கள். இந்த அனைத்து நபர்களுமே இந்த சியாம் என்கிற ஆர்கனைசேஷனுக்குள்ள வரக்கூடிய நபர்கள். மாருதி, மஹேந்திரா, டாடா, ஹுண்டை, TVS, Bajaj, you name whatever companies are there in India. Okay, point number 1. Now, in the press conference of these manufacturers, இது ஒரு PR ஸ்டண்டாக மட்டும் தான் இருந்தது. பிகாஸ் என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதம், இந்த கடிதம், இதே ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய Annexure D பேஜ் நம்பர்னு நீங்க பாத்தீங்கன்னா 59 இருந்து 60, 61 இந்த 3 பக்கத்தை நீங்க படிச்சீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். இதற்கான PDF லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் எழுதிப்பேன். தயவு செய்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க, இந்த காகிதத்தை வைத்துக் கொள்ளுங்கள், இதை படிச்சு பாருங்க. அரசாங்கத்தோட டேட்டா தான், அரசாங்கத்தோட டாக்குமெண்ட் தான் இது. Now, what is written in this? இந்த கடிதாசி சுனில் டி வில்லியம், Deputy Secretary, Ministry of Petroleum and Natural Gas, சாஸ்திரி பவன். அதற்கான டேட் எல்லாம் இருக்கு. 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2020ஆம் ஆண்டு இந்த கார் மேனுஃபேக்சரர்ஸ்கள் E20 பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அதை நீங்க பாருங்கள். இதுல மிக தெளிவாக அவர்கள் எழுதிய விஷயம் என்ன? The country is still running on E5 and E10. அப்போ E5 and E10 தான் இருந்தது. E20க்கான ஒரு ஆலோசனை ரிப்போர்ட்டை தான் நீங்க பார்க்கிறீர்கள். அதாவது E20 வருவதற்கும் முன்பு இதுல பிரசாந்த் பானர்ஜி, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபர்ம், அவர் வழியாக இந்த கடிதம் எழுதப்பட்டது. எல்லா கார் மேனுஃபேக்சர்ட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுல பாயிண்ட் நம்பர் 3 பேஜ் நம்பர் 60ல பாயிண்ட் நம்பர் 3 நீங்க பார்த்தீர்கள்னா, சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் இவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள்? ஆஸ் an initiative from auto industry at the next stage, OEM, which is original equipment manufacturers, will make their vehicle material compatible to higher blends of ethanol as planned by Ministry of Petroleum and Natural Gas. நீங்க சொன்னபடி நாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வாகனங்களை நீங்க ஹையர் வேல்யூ, அதாவது E5, E10க்கு தான் இப்ப நாங்க தயாராக இருக்கிறோம். நீங்க E20 கொண்டு வருவதாக கூறுகிறீர்கள். அதற்கு ஏற்றபடி நாங்க எங்களுடைய மேனுஃபேக்சரிங்கை நாங்க டெவலப் செய்கிறோம். E10 is declared as made available base fuel from 2022 across India. 2022ஆம் ஆண்டுல இருந்து நீங்க E10 வந்து பேஸ் ஃபியூலாக நீங்க கொண்டு வருவதாக கூறுகிறீர்கள். மீனிங் ஹிந்துஸ்தான் only E20 will remain. அதாவது E5, E0 இதெல்லாம் கிடைக்காது. E10 பேஸ் ஃபியூலாக நீங்க கொண்டு வருவதாக கூறுகிறீர்கள். இந்த கார் மேனுஃபேக்சரர்ஸ்கள் அடுத்து பேசக்கூடிய விஷயம், இந்த 2-3 வருஷத்துல நாங்க E12, E15 இதற்கான ரிசர்ச்சில் இறங்க போகிறோம். அதற்காக வாகனங்களை தயாரிப்போம். Then they say minimum compromise on performance to have material compatibility for E20 also. இதுல அந்த நாங்க பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, மினிமம் டேமேஜ், கஸ்டமருக்கு அதிக டேமேஜ் வரக்கூடாது. அதே நீங்க E20 ஆக அப்புறம் மாற்றும் போது அதுலயும் ஒரு சில மாடிஃபிகேஷன் வச்சு நாங்க பார்க்கலாம். பட் சியாம் சேஸ் we will do our research, we will do our study. நாங்களே எங்களுடைய ரிசர்ச், எங்களுடைய ஸ்டடியை பார்த்துக் கொள்கிறோம். E12 and E15, not for E20, right? Now E12 to E15 அடுத்த 3 வருஷம் 2022ஆம் ஆண்டு தொடங்கி 2025ஆம் ஆண்டு வரை இந்த ஃபியூலுக்கான எக்ஸ்பெரிமெண்ட், அந்த ஃபியூலை சப்போர்ட் செய்வதற்காக வாகனங்கள், பைக், ஸ்கூட்டர், கார் இதெல்லாம் நாங்கள் தயாரிக்க போகிறோம் ஃபார் E10, E12 and E15. இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை நாங்கள் படிச்சு காட்டுறேன். பாயிண்ட் நம்பர் 4, இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக்கி. E10 meaning 10% ethanol mixed in available fuel, 100% petrol ஒரு 10% ethanol mix பண்ணி E10 fuel in ethanol surplus areas will implement while implementing E12 and E15. E10 நீங்க விட்டக்கூடாது. E10 எல்லா வாகனத்துக்குமே
ஒரு நாசல் இருக்கணும். அந்த தருணத்துல அந்த கேப்ல நாங்க E12 and E15க்கான ப்ராசஸை தொடங்கி இருந்தோம். E20 as proposed by the Ministry of Natural Gas, Petroleum and Natural Gas is critical concern. E20ங்கிறது ரொம்பவே critical concerning ஆன விஷயமாக இருக்கிறது. This is matter to great concern. If you increase E10 to E20, E10ல இருந்து E20 ஆக நீங்க போகும்போது அதற்கான விளைவுகள் பயங்கரமாக இருக்க போகிறது. என்ன விளைவுகள்? This will cause the entire population of vehicles available by 2028 unusable, as they may either have material compatibility nor efficiency and performance optimization. தமிழ்ல புரிய வைக்கிறேன். 2028ஆம் ஆண்டுக்குள் நீங்க இந்த E20ஐ மாற்றிவிட்டீர்கள், E10ல இருந்து E20 அப்படியே ஜம்ப் செய்துட்டீர்களா, நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களுமே பாலடைஞ்சு போய்விடும், நான் யூசபிளாக ஆகிவிடும். அதாவது அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அந்த வாகனம் தயாரிக்கப்பட்டது ஜீரோ எத்தனாலுக்காக. நீங்க E10 சொல்றீங்க, E5 சொல்றீங்க, ஏதோ அந்த வாகனம் எடுத்துக்கலாம் அதை. பட் E20 சொல்லும் போது அந்த வாகனத்துடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த வாகனத்தில் நாங்க போட்ட மெட்டீரியல், அந்த வாகனத்துடைய எஃபிஷியன்சி அனைத்துமே ஜீரோ ஆகிவிடும். அந்த வாகனத்தை நீங்க பயன்படுத்த முடியாது. அப்ப எதற்காக நீங்க சனிக்கிழமை அன்று எந்த பிரச்சனையும் வராது, E20 போட்டா எந்த பிரச்சனையும் வராது, உங்க வெஹிக்கிள்ல பிரச்சனை வராது, பெர்ஃபார்மன்ஸ்ல பிரச்சனை வராது, மெட்டீரியல் பிரச்சனை வராதுன்னு நீங்க கூறினீர்கள். திஸ் வாஸ் அப்சல்யூட் லை. அரசாங்கம் வழியாக ஒரு PR ஆக்டிவிட்டியை செய்து இது போன்ற கார் மேனுஃபேக்சரர்களை கூப்பிட்டு வைத்து மீண்டும் ஒரு முறை நீங்க டினையல் மோட்ல போறீர்கள். இதற்கு மேல நீங்க ரொம்பவே கவனமாக கேட்க வேண்டும். இதே கார் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த கடிதத்தில் எழுதிய அந்த பக்கம் பாயிண்ட் நம்பர் 4 நான் படிக்கிறேன், மறுபடியும் நீங்க கேளுங்க. This may cause material degradation. இந்த E20 பெட்ரோலை போட்டீர்கள்னா உங்களுடைய வாகனத்தின் மெட்டீரியல் டேங்க் அதுல துருப்பிடிக்கும், மற்ற அந்த ஃபியூல் பைப் அது டேமேஜ் ஆகும், அழுகி போகும். பிகாஸ் அதெல்லாம் ரப்பர் பார்ட்ஸ் இல்லையா. The part will get spoiled, which could lead to leakage of fuel. Parts damage ஆகும், tank damage ஆகும், அந்த fuel pump pipeline damage ஆகும். அதனால என்ன ஆகும்? அந்த fuel leak ஆக தொடங்கும். Fuel will leak and there will be safety issues to your vehicle. Safety issues வரும், லீக் ஆகும், தீப்பத்திக்கும். நீங்க பெட்ரோல் ஊத்துறீங்க, ஹை ஃபிளேமபிள் ஒரு ப்ராடக்ட் லீக் ஆகிட்டே போகுது, ஏதோ வெயில நிற்க வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் அப்படியே தீப்பற்றி எரியும். சேஃப்டி இஷ்யூஸ் இருந்தது. ஃபியூல் எஃபிஷியன்சி லாஸ், மைலேஜ் ட்ராப் ஆகும், புவர் டெலிபரிட்டி, அதாவது அந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த த்ராட்டில் நீங்க கொடுப்பீர்களோ அது கிடைக்காது. டிரைவபிலிட்டி வில் பிகம் பேட். ஸ்மூதா பைக் ஓடுறதெல்லாம் அதை மறந்துருங்க, கார் நல்லா ஸ்மூதா ஓடுறதெல்லாம் நீங்க மறந்துருங்க. எஸ்பெஷலி ஃபார் லோ பவர் டூ வீலர், முக்கியமாக 100cc 150cc பைக்ஸ் இருக்கு இல்லையா, லோ பெர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ், அதுல இன்னைக்கு இந்த நாட்டில் 67% மக்கள் டூ வீலரை பயணிக்கிறார்கள், 67%. அப்போ அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யார்? அப்பாவி மக்கள், மிடில் கிளாஸ். அப்போ either the government is saying the truth that no there is no problem in E20 ethanol blendல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இன்னைக்கு அரசாங்கம் கூறுவது உண்மை இல்ல. இந்த கடிதம் அரசாங்கம் செய்த இந்த சூழ்ச்சியை நீங்க பார்த்தீர்கள்னா, யார் இந்த கடிதத்தை எழுதினார்கள்? அதே நபர்களை வரிசையில் உட்கார வைத்து அவர்களையே தான் எழுதிய அந்த கடிதத்தையே பொய்யாக்கி உங்களிடம் பொய் பேச வைத்திருக்கிறது அரசாங்கம். இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம், எந்த நிதின் கட்கரி தன்னுடைய மகன்களுடைய கம்பெனிக்காக இந்த அளவில் மக்களுடைய வாகனங்களை பலடித்து வைக்கிறாரோ அந்த நபர் இந்த மீட்டிங்கில் காண்கிறார். இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோல், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 90% பெட்ரோல் இந்த 3 கம்பெனிகள் வழியாக தான் வருகிறது. இந்த நிறுவனங்களுடைய அதிகாரிகள் அங்க கிடையாது. பிரைவேட் பிளேயர்ல நீங்க பார்த்தீர்கள்னா ஜியோ, முகேஷ் அம்பானி, நயரா, இன்னொரு கம்பெனி, ஸோ மொத்தம் 5 கம்பெனிகள் இந்த நாட்டில் பெட்ரோல் டீசலை கொடுக்கக்கூடிய இந்த பெட்ரோல் பம்ப்ஸ்களை வைத்திருக்கிறார்கள், ரிஃபைனரிஸ்களை வைத்திருக்கிறார்கள்.
இந்த 5 நிறுவனங்களுடைய எந்த அதிகாரியும் அங்க இல்லை. 2வது நரேந்திர மோடியின் யூனியன் மினிஸ்டர்ஸ்கள் அவர்களும் அங்க கிடையாது. ஸோ 2 வீடியோ நீங்க கேட்டிருப்பீர்கள். இன்னைக்கு நான் எடுத்து காட்டியிருந்த ARAI உடைய ரிசர்ச் பேப்பர்ஸ், 2வது இன்னொரு எனெக்ஷர் டி சியாமுடைய கடிதம். இந்த 2 வைத்துமே உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் மக்களை ஏமாற்றியுள்ளது. இந்த வீடியோ நிச்சயமாக பல நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஆகையால் இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.